வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. பூராட நட்சத்திரத்தோட மரம் வந்து வஞ்சி மரம். வஞ்சி மரத்தை ஸ்தல மரமா வச்சு வஞ்சிலேஸ்வரர் சார். வஞ்சிலேஸ்வரர், ஓகே. வஞ்சிலேஸ்வரர் சார் பிளஸ் கல்யாண பசுபதீஸ்வரர் சார். கல்யாணம் ஆகலாம், அங்க போனா கல்யாணம் எடுக்கிட்டு. ஏன்னா பூராட யாரோடதுங்க சார்? சுக்கிரனோடதுங்க சார். சுக்கிரன் ஆண்களுக்கு கலஸ்திர காரகன் சார். கரூர் சார். கரூர் தான், ஓகே. கரூரோட பழைய பேரு வஞ்சிமா நகரம் சார். நீங்க சொன்னீங்கல்ல மாரியம்மனுக்கு எல்லாம் சொல்லு வஞ்சி அம்மன், மாரியம்மன் பேரு வஞ்சி அம்மன் இருக்கும். மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அனுமார் பிறந்த நட்சத்திரம், ஓகேங்களா. அனுமாருக்கு ரொம்ப டீ கோட் வரும். மூல நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சிங்கேஸ்வரர் சார். மப்பேடு கிராமம் அப்படின்னு ஒன்று இருக்கு திருவள்ளூர்ல. ஒரே சிவன் கோயில் தான். மூல நட்சத்திரத்துக்கு மராமரம் சார். மராமரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் சார். அதாவது அனுமனை வந்து வலிமைக்கு தான் சார் ரொம்ப காரகமா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த மராமரத்தை ஆச்சால் மரம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. மராமரம் ஆனால் என்னன்னா இப்போ அந்த அதே ராமாயண காலத்துல ராமாயண காலத்துல என்னன்னா இப்போ சுக்ரீவன் வந்துட்டார். சுக்ரீவன் வந்துட்டு வாலி இருக்கலே பலசாலி, யாரு ஃபைட்டுக்கு போனாலும் இங்க அவரோட. அப்ப என்ன ஆயிருச்சு, சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவரு மறைஞ்சுதான் இருப்பார். அதாவது அவங்க அண்ணனுக்கு பயந்து இங்க வந்து மறைஞ்சுதான் இருப்பார். அப்ப இவங்களோட பழக்கம் ஏற்படுது, ராமரோட பழக்கம். ராமர் யாருன்னு இவருக்கு தெரியாது இல்லையா. எங்க அண்ணன் மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி, அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு உங்கள்ட்ட பவர் இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே வர்றப்ப ராமர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அம்பை எடுத்து அடிச்சிருக்காரு. ஆனா அவரே ராமபக்தர் தான், வாலியே. ஓகேங்களா. எடுத்து அடிச்சோன்னா என்ன ஆயிடுச்சு, 7 மரங்களை கிழிச்சிட்டு போயிடுச்சு. மரங்கள் இன்னமும் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஏதாவது டீ கோட் வச்சிருப்பாங்களா அப்படின்னு அந்த கோவில்ல அப்படியே இருக்கும். நிறைய கோயில்கள்ல ராமர் என்ன பண்ணுவாரு, அம்பெடுத்து விடுவாரு, விட்ட மேனிக்கு இப்படி கை இருக்கும், 7 மரங்கள் அப்படியே வரிசையா இது அப்படியே சிலையா இருக்கும் சார். அப்படியே இருக்கு. இதை அடிச்சு நிறைய கோயில்கள்ல இது இருக்கும். அடிச்சோன்னே இந்த அம்பு அப்படியே உடச்சிக்கிட்டு போற மேனிக்கு அப்படியே தத்ரூபமா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் வாலியும் இருப்பார், அவர் இது சுக்ரீவனும் இருப்பார், வாளோட வச்சிருப்பாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. அப்ப மராமரம் ஸ்ட்ராங்கஸ்ட். அந்த மாதிரி சிங்கேஸ்வரர் கோயிலுங்க சார். நீங்க கேட்டீங்களா, நீங்க போனா அந்த மரம் இல்லாட்டி என்ன பண்றது அப்படின்னு, அந்த கோயில் இல்லைங்க சார். வேற அது அவங்களுக்கும் தெரியல. பிளஸ் வந்து நான் சொல்லியிருக்கேங்க சார், ஆர்டர் போட்டு பண்றேன். சூப்பர். அது போக அந்த ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மூல நட்சத்திரம் இருக்கிறாங்க, யாராவது திருவள்ளூர்ல இருந்தாக்க நீங்க திரும்பவும் கூட போய் அதை வச்சு பராமரிக்கலாங்க சார். அங்க இல்ல அந்த ஐயர், அவர் கார்த்திக் தான் அவர் பேரும். ஓகே, நான் பண்றேன் தம்பி அப்படின்ட்டாரு. வேற மரம் அங்க இருக்கு. பிளஸ் சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், உங்களை விட்டா வேற வழியே இல்லை சார் அப்படின்ட்டேன். ஏன்னா நீங்க கேட்டீங்கல்ல நிறைய அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, இங்கே மூல நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஃபேமஸா ஒண்ணுதான் சிங்கேஸ்வரர் தான். ஆமா சார். அங்க போய் நீங்க வச்சுட்டீங்கன்னா பல வருஷத்துக்கு அது உயிரோட இருக்கு. 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு உங்க பேரு சொல்லிடும். சோ நீங்க தாராளமா அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தா நீங்க யூஸ். சொத்துக்களை வாங்கி வைக்கிறது, மரத்தை நிறைய வாங்கி வைக்கிறது இவ்வளவு பெரிய விஷயம். அந்த கோயில்ல வச்சீங்கன்னா நீங்க பூரா வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்றது நல்ல விஷயம். என்னன்னா கோயிலுக்கு என்னென்னமோ நிறைய பேர் டொனேஷன் பண்றாங்க, அதை விட மரங்கள் வாங்கி கொடுக்கறது மாசத்துல ஒரு நாள் போய் அதை பராமரிச்சு அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, ரொம்ப எனர்ஜிங்க சார். அது வந்து அந்த மரத்தின் மூலியமா பயன்பெற ஆளுங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த புண்ணியம் வரும்ல. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்ட்ட காசே இல்லை, நான் பரிகாரம் பண்ண என்னன்னா ஒரு 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு கம்பு வாங்கு, அதை போய் எங்கிட்ட பறவைகளுக்கு போட்டு விட்டுவா, இல்லாட்டி ஒரு காட்டுக்குள்ள போய் விதைச்சு விடு, அது வளர்ந்து வந்து நிறைய மாறும், அதை குருவிகள் வந்து சாப்பிடும், அந்த ஒரு நல்ல புண்ணியங்கள் உன்னையதானே வந்து சேர அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தாராளம். சூப்பர் விஷயம். ஆக்சுவலா இதை பண்ணா நல்லா இருக்கு, எல்லாருமே இதை சேர்ந்து. அடுத்ததா அந்த மரத்துல கூடு கட்டுற பறவை கூட, அது கூட நல்லா இருக்கும், அந்த புண்ணியம் கூட வந்து சேரும். சூப்பர் விஷயம். பூராடம் சார். பூராட நட்சத்திரம் சார். பூராட நட்சத்திரத்தோட மரம் வந்து வஞ்சி மரம் சார். வஞ்சி மரத்தை ஸ்தல மரமா வச்சு வஞ்சிலேஸ்வரர் சார். வஞ்சிலேஸ்வரர் சார் பிளஸ் கல்யாண பசுபதீஸ்வரர் சார். கல்யாணம் ஆகலாம், அங்க போனா கல்யாணம் எடுக்கிட்டு. ஏன்னா பூராட யாரோடதுங்க சார்? சுக்கிரனோடதுங்க சார். சுக்கிரன் ஆண்களுக்கு கலஸ்திர காரகன் சார். கரூர் சார். கரூர் தான், ஓகே. கரூரோட பழைய பேரு வஞ்சிமா நகரம் சார்.
ஆமாங்க சார். நீங்க அங்க போனீங்கன்னாலே வஞ்சியப்பன், நீங்க சொன்னீங்கல்ல மாரியம்மனுக்குலாம் சொல்லு வஞ்சியம்மன், மாரியம்மன் பேரு வஞ்சியம்மன் இருக்கும். வாஞ்சிநாதன் வேற. ஆமாங்க சார். இது சம்மந்தம் இல்ல. ஓகே. வஞ்சி மரம், வஞ்சிலேஸ்வரர், வஞ்சி கொடின்றதெல்லாம். ஆமாங்க சார். ஏன்னா அதுக்கு இப்பதான் கரூர், அதுக்கு முன்னாடி அது வந்து வஞ்சி மரம், வஞ்சி வனம், வஞ்சி வனம் அதை வச்சுதான் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அங்க போறது நம்ம வந்து பூராடத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு சமம் சார். இப்போ நீங்க போனீங்கன்னா அந்த மூளையில லாஸ்ட்ல பழைய மரம் உடஞ்சிருச்சு, ரொம்ப வருஷம் பழமையானதுனால புதுசா வச்சு உருவாக்கி அதுக்கு ஒரு சின்னதா பாத்தி கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம போய் அங்க வணங்கிக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உத்திராடம். உத்திராடம், உத்திராட நட்சத்திரம். பசுபதீஸ்வரர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, பசுமாடு வந்து இப்ப இந்த பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழில கர்வம் வந்துருச்சு. ஸோ அதை அடக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, பசுமாட்டை இங்க அனுப்பியிருக்காரு. காமதேனு இருக்கு இல்லைங்களா, அது அப்படி வந்து ஒரு சிவனுக்கு வந்து அந்த பால் அபிஷேகம் பண்றப்ப அதோட கால் தெரியாம அவர் மேல பட்டுருச்சு, பட்டு அதுல திரும்ப ஒரு ரத்தம் வந்துருச்சு. ஸோ அந்த பசுமாட்டுக்கு திரும்ப வந்து உடனே பசுமாடு அழுக ஆரம்பிச்சிருச்சு, என்னால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படவும், கவலைப்படாத அப்படின்னு சிவன் திரும்பவும் இங்க தோன்றி அந்த பசுமாட்டுக்கு காட்சி அளிக்கிறார். அதான் பசுபதேஸ்வரர். பசுபதிக்கு காட்சி, பசு வதை செஞ்சிருச்சு ஆனா காட்சி அளிச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி டீ கோட்ல கான்செப்ட் வஞ்சி மரம், வஞ்சி வனம், பூராட நட்சத்திரம். ஓகே. உத்திராடம். உத்திராடம், உத்திராடம் பார்த்தோம் இல்லையா, பலாசு மரம், சரி பலாமரம். ஓகே ஓகே. பலாமரம். அப்ப பலாமரத்தை ஸ்தலமரமா வச்சு பலாச வனேஸ்வரர். ஓகே. சரிங்களா. அப்ப முன்னாடி போனோடனே பலாமரம் அங்க இருக்கும், தொங்கிட்டே இருக்கும் முன்னாடி ஸ்தலமரம். நீங்க இந்த சாமி பேர் சொல்லும் போதெல்லாம் அந்தந்த மரங்கள் சார்ந்த காடுகள் இருக்குல்ல, ஒரு வனத்தை காக்கிற காவல்காரனா அவர் தான் கடவுள்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது ஃபுல்லா. ஓகே ஓகேங்க சார். அப்போ வந்து பாருங்க, அப்போ அதுதான் நீங்க கேட்டீங்கல்ல, அந்த சிவனே வந்து முள்ளு முள்ளா தான் இருக்கு. அந்த பலாப்பழம் என்ன சேஃபோ அந்த மாதிரியே இருப்பாங்க, முள்ளு முள்ளா இருப்பாங்க. ஸோ அது வந்து டீ கோட் பண்ற மாதிரி, அதுக்கு ஒரு சில கதைகள்லாம் இருக்கும். ஸோ போலாங்க சார். ஓகேங்களா. ஓகே. இதில் அடுத்ததா திருவோணம். திருவோணம், திருவோண நட்சத்திரத்தோட மரம் வெள்ளை இருக்கு சார். என்னது? வெள்ளை இருக்கு சார். ஓகே. எருக்கஞ்செடி சார். ஓ ஓகே. எருக்கஞ்செடி இருக்கு இல்லைங்களா, வெள்ளை இருக்கு அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெள்ளருக்கு நாதர் அவர் பேரே இங்கதான் இருக்காரு. இன்னொரு பேரு அர்க்கீஸ்வரர். அர்க்கீஸ்வரர். அர்க்கீஸ்வரர் அப்படின்னா என்ன, அர்க்கு அப்படின்னா சமஸ்கிருதம், எருக்கு அப்படின்னா தமிழ், எருக்கஞ்செடி தான் வரும். சரிங்களா. அர்க்கீஸ்வரர் அவர் பேரு. அது கான்செப்ட் என்னன்னா, இங்கேயும் அதே தான், சிவனுக்கு பவர் போயிருச்சு, இங்க வந்து வழிபட்டாரு, திரும்ப இழந்த பவரை சிவன் திரும்ப கொடுத்தாரு. அர்க்கு அப்படின்னா சூரியன் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதனால சூரியனுக்கு காட்சிதெல்லாம் அர்க்கீஸ்வரன் சொல்றாங்க. ஆனா கான்செப்ட் அர்க்குன்னா எருக்கஞ்செடி சார். ஓகே. எருக்கஞ்செடி தான் அர்க்குன்னு இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சமஸ்கிருதத்துல அர்க்குன்னா எருக்கஞ்செடி, நீங்க செக் பண்ணிக்கலாம் சார் கூகுள். யா யா யா. ஓகே. அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்தோட மரம் வன்னி மரம் சார். வன்னி மரம், வன்னி மரத்தை ஸ்தலமரம் வச்சு நிறைய வன்னீஸ்வரர், வன்னிவனநாதர் இப்படி போய்கிட்டே இருக்கும் சார். அக்னீஸ்வரர் இப்படி எல்லாம் போகும். இப்ப வன்னீஸ்வரர் ஆழ்வார்குறிச்சியில ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, இதே மாதிரிதான் வன்னி மரத்தடியில ஒரு சிவனை பார்த்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வியாபாரி, வாணிபம் பண்ணுவாங்க இல்லையா, அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலை உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய கோயிலா உருவாக்கிட்டாங்க. ஆனா அந்த கோயிலை பார்க்காம இடிஞ்சிருச்சுங்க சார். அத்தியெல்லாம் வந்துங்க சார், கார்த்திகை நட்சத்திரம்லாம் பலம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் முன்னாடியே கட்டியிருப்பாங்க. ஏன்னா முன்னாடி வந்து சூரியன் சந்திரனை தான் மெயினா பாக்குறனால இந்த அத்தீஸ்வரர் கோயில்லாங்க சார் ரொம்ப போச்சுங்க சார். அதோட வரலாறே அழிஞ்சிருச்சுங்க சார். போனா அது எல்லாம் இடிஞ்சு போய் இப்ப அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்னத்தையும் ஒன்ன கட்டி உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம அருமை நம்மளுக்கே தெரியல இருக்கும்போது தெரியாதுங்க சார், நம்ம எதுக்காக இந்த கோயில்லாம் உருவாக்குனாங்க, என்ன சூட்சமத்தை. ப்ரோ நீங்க சொல்லும் போதெல்லாம் மரங்கள் மேல மரியாதை வருது ப்ரோ, நம்மளாம் பண்ணணும் இது அப்படின்ட்டு. அது பூரா ரிசீவ் பண்ணி கொடுக்கும் சார், நட்சத்திரத்தோட நேரடி கனெக்ட்ல இருக்கும். அப்ப நம்ம எங்க போய் வேண்டணும் அப்படின்னா, இப்ப 3 மதங்கள்லையும் வேண்டது காமன் தானே சார். எல்லா மதங்களும் வேண்டதானே சார், வேற என்ன சார் செய்யறான். அல்லாஹ்காரவங்க போய் என்ன பண்றாங்க, கர்த்தரே அப்படின்னு முண்டி போட்டு செய்றாங்க இவங்க. நம்மளும் போய் என்ன செய்யறோம், இது வேணும் அது வேணும்னு சொல்லி வேண்டுறோம். அப்ப என்ன பண்றோம், இந்த டீ கோட்டே உருவாக்கி வச்சுட்டான் பிரபஞ்சத்தோட நேரடி, நீங்க சொன்ன அவதாரம் மாதிரி நேரடி தொடர்பு. அப்ப நம்ம அந்த இடத்துல போய் வேண்டும் பொழுது இன்னும் சீக்கிரம் ரிசீவ் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், எல்லா மதங்களும் நீ கேட்டா உனக்கு கிடைக்கும், இதான கான்செப்ட். அப்ப அந்த இடத்துல போய் அந்த அலைவரிசையில போய் நீங்க கேட்கும் பொழுது இன்னும் பக்காவான பலன்கள் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றீங்க, இன்னுமே சொல்லணும்னா மரங்களுக்கு உயிர் இருக்கு சார்.
சரிங்களா? அப்போ அதை தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டாச்சிடிங்க இருக்குல்ல சார், அதை போய் நம்ம தடவை தொடுறப்ப சுருங்கும் சார். திரும்ப தொடும்போது சுருங்காது சார். ஏன்னா நம்மளால அதுக்கு ஆபத்து இல்லைன்னு அது உணர்ந்துடும். உணர்ந்துச்சுன்னா சுருங்காது சார். நீங்கள் தொடர்ந்து ஒரு தொடுங்க, ஒரு 2 மினிட்ஸில் அது விரிஞ்சிடும். திரும்ப போய் மெதுவாக தொடுங்க, அது கொஞ்சமாக சுருங்க பார்க்கும். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தொடுங்க, அது சுருங்கிறத நிப்பாட்டிடும். அதே நேரத்தில் நான் போய் புது ஆள் தொட்டா அது சுருங்கிடும். ஏன்னா இதில் என்ன தெரியுமா எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய கேள்வியே, இப்போ மற்ற உயிரினங்கள் உயிர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ப முடியும். பிகாஸ் அதுங்களுக்கு கண் இருக்கும், சில உயிரினங்கள் வாய் இருக்கும், வயிறு இருக்கும், பல் இருக்கும். இதெல்லாம் நமக்கும் இருக்கிறதுனால ஓகே உயிர் இருக்குன்னு நம்ம நம்பிடுறோம். ஆனால் மரங்கள் கிட்ட அது போல நீங்கள் உறுப்புகளை தேட முடியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி மரங்கள் மண்ணுக்கு உயிர் இருக்கா சார்? மண்ணுக்கு உயிர் இல்லை. இருக்கும் சார். நுண்ணுயிர்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உயிர் நம்ம நடந்தோம்னாலே நம்மளோட எனர்ஜி நிறைய பாசிட்டிவிட்டியை தருது அப்படின்னு. மரமே வந்து அதுக்குள்ள பூமிக்குள்ள, ஏன்னா அது ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அறிவுக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. மரங்கள் அது மாதிரி இருக்கும்னு கேட்குறேன். இருக்கும் சார். சரிங்களா, இதை இன்னுமே சொல்லணும்னா முன்னோர்கள் மரங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அரசப்பன் அரசாயி, மருதப்பன் மருதாயி. இப்போ சாமி பேர் வைக்கிற மாதிரி மரங்கள் பேர் வச்சிருக்காங்க சார். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சார். அடுத்து இன்னும் பாருங்க, புன்னை மரம் பார்த்தோம் இல்லையா, புன்னை மரம் பார்த்தோங்களே. அப்போ ஒரு சின்ன பொண்ணு விளாண்டுக்கிட்டே இருந்தப்ப ஒரு புன்னை மரத்தோட இது கண்ணு கிடச்சிருக்கு. அதை கொண்டு வந்து இந்த புல்லை வச்சு வளர்த்து அது பெருசாகவும் ஆயிடுச்சு. அது பெருசாகும்போது இந்த சின்ன பிள்ளைய வளர்ந்துருக்கும் இல்லையா, இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு. அப்போ இதுவும் வளர்ந்துரும் இல்லையா, இந்த செடி ஒரு 10 வயசு ஆனாலும் இந்த பிள்ளையும் பருவத்துக்கு வந்துடும் இல்லையா. அப்போ அவனோட லவ்வர் வர்றான் மீட் பண்ண. அப்போ வந்து லவ்வர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி பேசுவாங்க இல்லையா, கொஞ்சம் ரொம்ப. அப்போ என்ன சொல்லுது இந்த புள்ள, இந்த மரத்தை நான் ரொம்ப நேசிச்சு வளர்க்குறேன், இது நான் வளர்த்த மரம், இது என்னோட தங்கச்சி மாதிரி. ஸோ இவன் முன்னாடி நான் பேச சங்கட்டமா இருக்கு, நாம அங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி இப்போ பண்றது புதர்கள்ல பாத்தீங்கன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறாங்களே. ஓகேங்களா, அப்ப இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப என்னன்னா மரங்கள் வந்துங்க சார், நம்ம போனா அதோட அது சொன்ன ஒரு மாதிரி போயிடுங்க சார். ஆனா நீங்க நல்ல ரிசர்ச், ஒரு ஆதரவாளர்களை பாருங்களேன், அந்த மரங்களை பத்தி ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் பாருங்க, நம்மளை பார்த்தோன்னே அது வந்து சிக்னல் காட்டுறதா, மரம் அசைகிறதா, இந்த மாதிரி அது நம்மளை உணர்வதா அவங்க சொல்றாங்க. ப்ரோ எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு ப்ரோ. என்னோட நண்பர்கள் சில பேர் ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட போனால் அது பேசுன்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் டே என்னடா லூசு மாரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அவனுங்க இல்லை என்கிட்ட பேசுதுன்னு அவனுங்க அந்த ரொட்டீனாக ஒரு வாரம் ஃபாலோ பண்ணானுங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்தாங்கன்னா அவனுங்க ஏதாவது விஷயம் பேசுகிறாங்கன்னா அது ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. இலையை கையில் போடுறதோ, கிளை வந்து விடுறதோ, இது போலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது போல விஷயம் நீங்கள் நம்புறீங்களா? மரங்கள் நம்மோடு உறவாடுற விஷயங்கள் சார் இவ்வளோ நாளாக கூட தானே சார் இருக்கு. ஓகேங்களா, அது இப்போ நான் சொன்னதுக்கு ஆதாரங்கள் இருக்கும், இதுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. எப்படி நம்ம கடவுளை உணர்றோமோ அது போல தான் உயிர் இருக்கு சார். உயிர் இருக்குங்க சார். கிட்டத்தட்ட மக்கள் மனுஷங்களோடு ஒரு அறிவுன்னே சொல்லியிருக்காங்க சார். ஒரு அறிவே கொடுத்துருக்காங்க மரங்களுக்கு, ஒரு அறிவு. ஓகேங்களா, அப்போ விதைக்க அறிவு இருக்குல்ல சார். எதை மக்கள் அப்போ ஒரு மரத்தை வெட்டுறோம்னா கொலை பண்றது சமமா நம்ம ஃபீல் பண்ணணும். உண்மையை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியுமே ப்ரோ, வீடுகளை உருவாக்கணும்னா மரங்களை விட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், டோர்ஸுக்கு பதிலாலாம் நம்ம வந்து இரும்பு எல்லாம் பயன்படுத்தலாம். எங்க ப்ரோ இதை பத்தி பேச நம்மளுக்கே வயிறு தான் எரியும் பயங்கரமா. ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். பூராத்தையும் சமஸ்கிருதத்துல மாத்திட்டாங்க, என்ன பண்ண முடியும் சொல்லு. ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, பார்ப்போம். இப்ப தமிழ்ல எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி திரும்ப தமிழ் பேர்களா மாத்தினாங்கன்னா வந்தா சிறப்பு ப்ரோ. ஓகே, சதய நட்சத்திரத்தோட மரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடம்ப மரம். கடம்ப மரத்தை ஸ்தல மரமா வச்சு கடம்பனேஸ்வரர். கடம்பூர்ல இருக்கா என்ன? ஓ ஓகே. ஆக்சுவலி வந்து மதுரையே வந்து கடம்பவனம் தான், மொத்த மதுரையுமே கடம்பவனம் தான். இப்போ என்னோட ஊர் நத்தம் பாண்டியன்னு சொன்னீங்கல்ல, நத்தத்துக்கும் மதுரைக்கும் 30 கிலோமீட்டர் வேரியேஷன். இடைவெளியில் இருக்கிறதே கடம்பவனம் தான். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் மணிமேகலை யார், இந்த கோவலன் போவாங்க இல்லையா, அந்த கண்ணகி போகிறாங்க இல்லையா, அப்போ கடம்ப வனத்தை தாண்டி கிராஸ் பண்ணி போனதாக தான் வரலாறே இருக்கும். இப்போ என் ஊருக்கு பக்கத்தில் கரடிக்குட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த கரடிகள் வாழ்ந்த பகுதியாக அப்போவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊர் வழியாக தான், நத்தம் வழியாக தான் அந்த மதுரைக்கு போனதா இது. அப்போ கடம்ப வனத்தை கிராஸ் பண்ணி போனோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில், நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் கடம்ப மரம் ஸ்தலமரமாக இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி குளித்தலைக்கிட்டையும் கடம்ப மரத்தை ஸ்தலமரமாக வச்சு கடம்பனேஸ்வரர். ஓகேங்களா, அப்போ கான்செப்ட் என்னன்னா கடம்ப மரங்கள் அடர்ந்து வளரக்கூடிய ஒரு பகுதி. இதுக்குமே புராணங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சப்த கன்னிமார்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அசுரனை வந்து கொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தப்ப என்ன ஆகி போயிருச்சு,
அவன் அந்த அசுரன் என்ன பண்றான், பலமா இருக்கான். அப்போ வந்து தேவி வர்றப்ப அவங்களுக்கு பலம் பத்தல, உடனே சப்த கன்னிமாரியும் துணைக்கு கூப்பிடுறாங்க. அவங்க வந்தோடனே இவன் என்ன பண்றான், பயந்துக்கிட்டு ஒரு குருவோட ஆசிரமத்துக்குள்ள ஓடிடுறான். எங்க ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள ஓடிடுறான். யார், இந்த அரக்கன். போனோடனே என்ன ஆயிடுச்சு, அரக்கன் யாரு முனிவர் யாருன்னு தெரியாம இந்த சப்த கன்னிமார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா முனிவரை கொண்டுட்டாங்க. ஐயோ. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அப்ப அந்த ஆசிரமமே எங்க அமைஞ்சிருக்குன்னா கடம்ப வனத்துக்குள்ள இருக்கு கான்செப்ட். அப்ப கரம்ப மரத்தடியில தான் அவரும் உட்காந்துருப்பாரு. அப்ப என்ன ஆயிருது, கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லி பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் இல்லைங்களா சப்த கன்னிமார்களுக்கு, தெரியாம வேற பண்ணிட்டோம் இல்லைங்களா. அப்ப திரும்ப என்ன பண்றாங்க, அந்த மரத்தடியிலேயே கடம்ப மரத்தடியிலே உட்கார்ந்து சிவனை நோக்கி தரிசிக்கிறான். கடவுளே தெரியாம பண்ணவன். திரும்பவும் சிவன் என்ன பண்றாரு, சுயம்புவாக கடம்ப மரத்தடியில் தோன்றி சப்த கன்னிமார்களுக்கு காட்சி அளிச்சு அவங்களை விடுவிச்சதா அங்கேயும் சிவன் தோன்றிடுற. அந்த காலத்துல அழகா சிவன் தோன்றிக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா. ஆமா ஆமா, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இது ஒன் ஆஃப் த கதை. ஓகே ஓகே ஓகே. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.